எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து குழந்த வந்து பெற்றவங்களுக்கும் அதுக்கு குழந்த ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களுக்கும் வந்து சத்தான இரும்பு சத்து வந்து நிறைய சேர வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற வந்து முருங்கை மரத்தில் இருந்த முருங்கை இலையை பறிச்சுட்டு வந்து அதை வந்து நல்லா பிச்சு பிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 லிட்டர் குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முருங்கை இலையெல்லாம் வந்து நல்லா பிச்சு வச்சதெல்லாம் அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த குக்கரில் எடுத்து போட்டுருங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு முழு தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே டீஸ்பூன் வந்து மெஷரிங் கப்பில் இருக்கிற டீஸ்பூனை வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடுங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா 1/2 லிட்டர் வந்து ஜூஸ் பாட்டில் இருக்கும். அந்த ஜூஸ் பாட்டிலில் வந்து தண்ணியை வந்து 1/2 லிட்டர் பிடிச்சிட்டு அந்த ஜூஸ் பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தானா ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து ஒரு வடிகட்டுறதுல இருக்க வடிகட்டிட்டு அதில் வந்து அந்த தக்காளியெல்லாம் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுங்க. தக்காளியை வந்து அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து குழந்த பெற்றவங்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் அதை கொடுங்க. நல்லா இரும்பு சத்து வந்து நல்லா உடம்புல சேரும். அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. நன்றி.